நமஸ்காரः. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து பார்க்க போற வேர்ட் டாபிக் வந்து எப்படி. இதுக்கு வார்த்தை வந்து கதம். கதம் அப்படின்னா எப்படி. அங்க கதம் தா வராது, த. அங்க மகாபிராண த. கதம். கதம். பாலகः படதி. சிறுவன் படிக்கின்றான். பாலகः கதம் படதி. அவன் எப்படி படிக்கின்றான், அவன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்க போது அதுக்கு ஆன்சர் வந்து பொதுவா நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து சம்யக். சோ பாலகः கதம் படதி, பாலகः சம்யக் படதி. சம்யக் அப்படின்னா நன்றாக. சோ சிறுவன் நன்றாக படிக்கின்றான். பாலகः கதம் காததி, அவன் எப்படி சாப்பிடுகிறான். பாலகः சம்யக் காததி, அவன் நன்றாக சாப்பிடுகிறான். சோ பிதாமகः கதம் கச்சதி, சோ தாத்தா எப்படி செல்கிறார். பிதாமகः சம்யக் கச்சதி, அவர் நன்றாக செல்கிறார். இந்த நன்றாக அப்படிங்கிறது வந்து எல்லா இதுக்கும் வந்து எப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து நன்றாக போட்டீங்கன்னா பெரும்பாலும் அது வந்து பொருந்தும். ஸ்வஹ பரீட்சா அஸ்தி, பாலகः கதம் படதி. பாலகः சம்யக் படதி, அவன் நன்றாக படிக்கிறான். பாலகः சம்யக் ந படதி, அவன் நன்றாக படிக்கவில்லை. श्वः परीक्षा अस्ति, बालकः किं करोति. बालकः सम्यक् क्रीडति, அவன் நன்றாக விளையாடுகிறான். நாளைக்கு பரீட்சை இருக்கு, அவன் இன்னைக்கு நல்லா விளையாடுறான். சம்யக் அப்படின்னா நன்றாக, கதம் அப்படின்னா எப்படி. மாதா பாக்கம் பச்சதி, மாதா கதம் பாக்கம் பச்சதி. மாதா சம்யக் பாக்கம் பச்சதி, அம்மா நன்றாக உணவு சமைக்கிறாள். ரைட்டா. சோ இது மாதிரி நீங்க ஒரு கதம் அப்படின்னு யூஸ் பண்ணி கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். மாதா கதம் பாகம் கரோதி. மாதா சம்யக் பாகம் கரோதி. பாலகः கதம் क्रीडति. बालकः सम्यक् क्रीडति. क्रीडति, क्रीडति இல்ல, क्रीडति. क्रीडति, क्रीडति. ஆம். बालकः कथं लिखति. बालकः सम्यक् लिखति. पितामहः कथं खादति. पितामहः सम्यक् खादति. उत्तमम्. आरोग्यं कथम् अस्ति. पितामहः आरोग्यं सम्यक् अस्ति. पितामहस्य आरोग्यं सम्यक् अस्ति. पितामहस्य आरोग्यं सम्यक् अस्ति. उत्तमम्. औषधं सम्यक् कार्यं करोति वा. यस् அப்படிங்கறது ஆன்சர் இல்லையா. सम्यक् कार्यं करोति. ஆம், औषधं सम्यक् कार्यं करोति. மருந்து நல்லா வேலை செய்கிறதா. அஸ்து. அஸ்து. மாதா கதம் பச்சதி. மாதா சம்யக் பச்சதி. பச்சதி. உத்தமம். அம்மா எப்படி சமைக்கிறாள். அம்மா நன்றாக சமைக்கிறாள். உத்தமம். மாதா संस्कृतं कथम् अस्ति. संस्कृतं सम्यक् अस्ति. कः अर्थः. संस्कृतं நன்றாக இருக்கிறது. उत्तमम्. भवान् कथम् अस्ति. अहं सम्यक् अस्मि. उत्तमम्. ஓகே. ஸோ இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ சம்யக் வந்து எல்லா கதம் கொஸ்டின்ஸ்க்கும் பெரும்பாலும் ஒர்க் ஆயிடும். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, பாலகः கதம் கச்சதி, அவன் எப்படி செல்கிறான். அவன் வேகமா செல்கிறான் இல்ல மெதுவாக செல்கிறான். இது மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது. எக்ஸாம்பிள், சீக்கிரம் அப்படின்னா
வேகமாக. நம்ம சீக்கிரம் சொல்லுவோம், அதேதான் சீக்கிரம், அதான் ஷீ வரும். சீக்கிரம் அப்படின்னா வேகமாக. மந்தம் மெதுவாக. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். அப்புறம் ஷனைஹி அப்படின்னா சத்தம் இல்லாமல். உச்சைஹி சத்தத்தோட. அப்புறம் நீச்சைஹி கொஞ்சம் சத்தம் இல்லாம மெதுவாக. ஸோ ஷனைஹி அப்படின்னா 2 வகையா அர்த்தம் வரும். அதிகமான சத்தம் இல்லாமல் அதுக்கும் ஷனைஹி தான். மெதுவாக அப்படின்னாலும் மெதுவாக பொறுமையாக அப்படிங்கிறதுக்கும் ஷனைஹி தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ அஸ்வஹா கதம் தாவதி. குதிரை எப்படி ஓடுகிறது? அஸ்வஹா சீக்கிரம் தாவதி. குதிரை வேகமாக ஓடுகிறது. பாலகா கதம் கிரகபாடம் கரோதி. சிறுவன் வீட்டு பாடத்தை எப்படி செய்கிறான்? பாலகா சீக்கிரம் கிரகபாடம் கரோதி. அவன் வேகமாக வீட்டு பாடத்தை செய்கிறான். கஜஹா கதம் கச்சதி. யானை எப்படி செல்கிறது? கஜஹா மந்தம் கச்சதி. யானை மெதுவாக செல்கிறது. பிதாமகா கதம் கச்சதி. பிதாமகா மந்தம் கச்சதி. தாத்தா பொறுமையாக செல்கிறார். சிக்ஷகா பாடயதி. ஆசிரியர் பாடம் எடுக்கிறார். சாத்ரஹா ஷனீஹி பாஷணம் கரோதி. சம்பாஷணம் கரோதி. மாணவன் சத்தமில்லாமல் பேசுகிறான். மாணவன் சத்தமில்லாமல் பேசுகிறான். சாத்ரஹா ஷனைஹி சம்பாஷணம் கரோதி. ரிஷிஹி இல்ல முனிஹி கதம் தியானம் கரோதி. முனிஹி ஷனைஹி தியானம் கரோதி. ரொம்ப சைலண்டா தியானம் பண்றாரு. பிதா கதம் காரியம் கரோதி. பிதா ஷனைஹி காரியம் கரோதி. பொறுமையாக வேலை செய்கிறார். சிக்ஷகா கக்ஷாயாம் நாஸ்தி. கிளாஸ்ல ஆசிரியர் இல்லை. சாத்ரஹா உச்சைஹி கோலாகலம் கரோதி. மாணவன் ரொம்ப சவுண்டா அரட்டை அடிக்கிறார். ஓகே. சிசுஹு உச்சைஹி ரோதிதி. சிறு குழந்தை ரொம்ப சத்தமா அழுகிறது. ஓகே. மாதா உச்சைஹி ஆஹ்வயதி. அம்மா ரொம்ப சத்தத்தோட கூப்பிடுகிறாள். பிதா ஷனைஹி மந்திரம் வதத்தி. அப்பா ரொம்ப சத்தம் குறைவாக மந்திரத்தை ஓதுகிறார் இல்ல சொல்கிறார். शिक्षकः पाठं कथं वदति. How teacher is teaching the lesson. शिक्षकः पाठं शीघ्रं वदति. Teacher is telling the lesson very fastly. शिशुः उच्चैः रोदति. ரோதிதி தீதி. रोदिति. Okay. रामः उच्चै वेदं पठति. உச்சைஹி. उच्चैः वेदं पठति. அர்த்தः ராமன் சத்தமாக வேதங்களை படிக்கிறான். உத்தமம். கஜஹ சீக்கிரம் ஜலம் பிபதி. யானை வேகமாக தண்ணீர் குடிக்கிறது. உத்தமம். அகம் மந்தம் சித்திரம் பஷ்யாமி. நான் மெதுவாக படத்தை பார்க்கிறேன். உத்தமம். त्वं प्रातः शनै பத்திரம் படசி. நான் காலையில் மெதுவாக பேப்பர் படிக்கிறேன். துவம் इत्युक्ते अहं नास्ति. अहं सरि अहं 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 शनै पत्रं पठति. पठामि. प्रातः
பத்ரம் படதி. பட்டாமி. பட்டாமி. ஆம். बालकः गृहपाठं शीघ्रं पठति. பையன் ஹோம்ஒர்க்கை வேகமாக செய்கிறான். ம். बालकः मन्दं गृह आगच्छति. கிரகம் ஆகச்சதி. गृहे இம்மொரு आगच्छति. இம்மொரு கிரகம் ஆகச்சதி இல்லையா? இம்மொரு. கிரகம் ஆகச்சதி. ம். பையன் வீட்டிற்கு மெதுவாக வருகிறான். ம். அகம் உச்சைஹி வதாமி. வதாமி நான் சத்தமாக சொல்கிறேன். ஆம். त्वं कार्यालय शनैहि गच्छति. கச்சசி. துவம்க்கு கச்சசி. त्वं गच्छति. sorry. त्वं गच्छति. ஆம். நீ அலுவலகம் மெதுவாக செல்கிறாய். ஆம். இந்த வீடியோல ட்ரை பண்ற எக்ஸசைசஸ் எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை sanskrit.today சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க வந்து பார்க்கலாம். தன்யவாதா. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.